நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நம்மளோட செகண்ட் பார்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லா ஃபேன்ஸும் இப்போ ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே ரொம்ப நேரம் பேசாமல் உள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனிமி என்னென்னா ஹெட் என்டர் டு அனதர் வேர்ல்டர் சீசன் 1 எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமி ஸ்டோரி லைனும் நல்லா தான் இருக்கும். நம்ம ஹீரோவை டீமன் லார்ட் சமன் பண்ணுற மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி லைனும் நல்லா தான் கொண்டு போயிருப்பாங்க. அதனால் எல்லோரும் டெய்லி வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஓகே, ரொம்ப பேசாமல் வரன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஹீரோ காத்துறாங்க. ஹீரோ இந்த வேர்ல்டுக்கு எப்படி வந்தான், என்ன நடந்துச்சு அப்படிங்கிற காத்துறாங்க. இப்போ ஹீரோ ஒரு சின்ன கண்ட்ரியில் இருக்கனால ஹீரோக்கு ஒரு ஆஃபீஸை கொடுத்து அவனை பார்த்தீங்கன்னா டீமன் லார்டு கீழே ஒரு போஸ்டிங்கை கொடுத்துருக்காங்க. ஹீரோவும் அடுத்தது ஓகே இன்றைக்கி என்ன வேலை அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க எல்லா ஜென்ரல்ஸ் ஹீரோவை கோவமாக இருக்காங்க. எல்லாத்துக்கிட்டையும் பேசணும் அப்படின்னு ஹீரோ போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஜென்ரல்கிட்ட போய் நான் பிக் ஃப்ரீயில் ஒருத்தன் இங்கே லேரி ஜென்ரல் இருக்காங்களான்னு கேட்க, இல்லை நான் அவங்க அசிஸ்டன்ட் தான் இருக்கேன், அவங்க இன்றைக்கி இல்லை அப்படின்னு சொன்னோடனே ஹீரோவும் ஓகே அப்போ ஃபஸ்ட் இதே தோத்துட்டோம், சரி வேறு ஒருத்தவங்க பார்க்கலான்னா நம்ம டீமனில் அவங்க வர சொல்லியிருக்காரு எதுக்குன்னு கேட்க, நெகோசியேஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு. நம்ம ஹீரோ போன தாட்டியே ஒரு ரேஸ் கூட நெகோசியேஷன் பண்ணிருக்கு, இந்த தாட்டி வேற ஒரு ஓகர் ரேஸ் கூட நெகோசியேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹீரோவும் ஓகே அந்த ஓகர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க, அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, ஈவன் உலகத்தை டேக் ஓவர் பண்ணுற அளவுக்கு அவங்கள்ட்ட ஸ்கேல் இருக்குது, ஆனால் அவங்க கூட நடக்க போகிற நெகோசியேஷனை நீ தான் பார்த்துக்கணும் ஃபுல்லாக, ஏன்னா உன் எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கும் வேறு வழியில் நான் உன் கூட வரணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல ஹீரோ ஓகே அப்படிங்கிறான். நம்ம எல்லாம் பிக் ஃப்ரோடு, அதனால் நீ என்றைக்குமே கீழே பேசாத, முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுவோம் அப்படி. டீமன் ஃபார் ஹியூமன்ஸ் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அதே மாதிரி நியூ ஸ்ட்ராங் தானே ஆமான்னு கேட்க, இப்போ ஹீரோ போய் முன்னோட ஜென்ரலையும் பார்க்குறான். அவங்கக்கிட்ட பார்த்தா அவங்க எல்லாருமே நேரத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க, எல்லாருமே ஸ்ட்ராங்காக மாதிரி இருக்காங்க. நம்ம ஹீரோ உங்ககிட்ட எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு கேட்க, அவளும் என்ன உதவி அப்படின்னு கேட்குறான். இல்லை நான் ஓவர் ரேஸ் கூட நெகோசியேஷன் பண்ண போகிறேன், உங்கள்கிட்ட ஏதாவது டிப்ஸ் இருக்கான்னு கேட்க, இன்றைக்கி பிரைவாக போல்ட்டாக நடந்துக்கோ, அதே மாதிரி உன் பின்னாடி இருக்கிற பாரு அப்படின்னு, என்னைக்கு ஆளுகளாக பயந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லவுடனே அமைதியாரு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரி நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, எங்களுக்கு வேலை இருக்குன்னு சொன்னால், நீ என்ன சொல்கிறது எங்களுக்கு தெரியும், நாங்கள் கிளம்பிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓகரோட கேசலுக்கு முன்னாடி தான் ஹீரோ நின்றுட்டுருக்கான். இவங்க ரெண்டு பேரும் உள்ளே போக தடுக்க ஹீரோ நாங்கன்னா எத்தனை வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோ கேட்டுட்ருக்கான். அடுத்தது ஹீரோ சரி இந்த இதையாவது எடுங்க அப்படின்னு சொல்ல அவளும் கோவப்படுறா. இதை பார்த்தோடனே ஒரு பொண்ணு வந்து ஹீரோவையும் அவளையும் உள்ளே கூப்பிட்றாங்க. இவங்க ரெண்டு பேர் உள்ளே போகும்போது ஹீரோ அந்த இடத்த நோட்டீஸ் பண்ணிட்டு வரா. அவன் வந்து பார்த்து வா, என்றைக்குமே உன் கார்டை அப்பராக வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான், ஏன்னா இது ரொம்ப டேஞ்சரஸானோ. ஹீரோ ஓகேங்கிறான், எங்கள் ஆப்போனன்ட் ரொம்ப டிஃபிகல்ட் போல அப்படின்னு. இப்போ உள்ளே போய் பார்த்தா அந்த ஓக்கர் கிங் வந்து உள்ளே உட்காந்துட்டு இருக்கான். அவன் பார்த்திங்கன்னா ராஜா சேரில் ராஜா மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அடுத்து இவங்க ரெண்டு பேரும் மரியாதையோடு போய் சொன்னோடனே ஓகே என் பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க. ஹீரோவும் இவ்வளோ ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. இவன் வந்து உங்கள் ஆளில் ஒரு ஆளாக அவன்கிட்ட நான் ஏன் சரண்டர் ஆகணும், அவன் வந்து ஏன் கூட சரண்டர் ஆக சொல்லுங்கள், டீமன் லார்டு ஆர்மினா நாங்கள் என்ன பயந்துருவோமா, ஈவன் எங்ககிட்ட காசு இல்லைனாலும் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டானவங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து ஓகே நீங்கள் சொல்கிறது புரியுது, உங்களோட டைம் எங்களுக்கு ஒதுக்குன்னு ரொம்ப நன்றி அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துலேருந்து கிளம்பிடா. இவரும் நான் அந்த முட்டா பையனை சும்மா விட மாட்டேன், அவனை கொள்ளுவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ கொஞ்சம் அமைதியாரு, நம்ம டீமன் லார்டுக்கோசரமாவது நம்ம இதில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி, உனக்கு இதில் கோவமே இல்லையா அப்படின்னு அவன் கேட்க, இல்லை நம்ம இந்த நெகோசியேஷனை கரெக்டாக முடிக்கணும், அதனால் நான் அதில் கோவப்படுறது வேஸ்ட்டு தான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஏன்னா இந்த நெகோசியேஷன் ஜெயிச்சா தான் நம்ம நேஷனுக்கு இதாகும், அதுவும் இல்லாமல் டீமன் லார்ட் ஆர்மியை நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும், ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப் ஸ்டாக் ஆகணும், என்னை மன்னிச்சிடும் சொல்ல ஹீரோ பரவாயில்ல அப்படின்னு ஹீரோ சொல்ல. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நெகோசியேஷனை கண்டினியூ பண்ணும்போது அங்கே அந்த ஓகரோட பொண்ணு வந்து சொல்கிறா, நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்க, ஒரே நிமிஷம் இல்லை எங்கள் அப்பா தான் இப்போ ட்ரோன் கிங்காக இருக்கார், ஆனால் அவர் ட்ரோனில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவன் சொல்கிறா. இவங்க ரெண்டு பேரும் வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறா. அதை பார்த்தா ஒரு ஸ்டோரேஜ் இடம் மாதிரி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ எதுக்கு இங்கே நீங்கள் வர சொன்ன அப்படின்னு கேட்டால், இல்லை அந்த ஆளுகளாக பார்க்க ரொம்ப பல இடமா இருந்துச்சு, எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது, ஒரு கம்பெனியில் லீடர் சரியாக இருந்தால் அந்த கம்பெனியை டேமேஜ் ஆகும், அது மாதிரி தான் இங்கே நடக்குது. ஆமாம் நாங்கள் டீமன் லார்டு கூட சேர்ந்தால் எங்களுக்கு சாப்பாடாவது கிடைக்கும், ஆனால் எங்கள் பப்பா பண்ணுற விஷயம்லாம் எனக்கு பிடிக்கல, அவரோட ப்ரைடுக்காகவும் அவர் இதை பண்ணிகிட்ருக்காரு, அதுவும் இல்லாமல் அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் பண்ணுறதும் எதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்ல எனக்கு புரியுது, அவர்கிட்ட நாங்கள் பேசி அதை இது பண்ண முடியாது, ஆனால் உன்னால் அதை முடியும், ஏன்னா நீ அவரோட பொண்ணாச்சே. ஆமாம் அது எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு ஒரு விஷயம் நீங்கள் சொல்ல முடியுமா என்னதுன்னு கேட்க, ஹீரோ நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு அவள் கேட்குறா. இது வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். அதே மாதிரி இல்லை இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். கவலைப்படாதீங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா நீங்கள் சீஃபாக மாறிடுவீங்க, எனக்கு அதில் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா அவன் வந்து இதை தடுத்து விட்டுட்டு நீங்கள் இதெல்லாம் யோசிக்காமல் மரியாதையாக கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஹீரோ யோசிச்சுட்ருக்கான் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறது, அந்த சீஃப் கிட்டே எப்படி பேசுறது அப்படின்னு ஹீரோ அங்கே பிளான் போட்டிருக்கான். திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் காட்டின மாதிரி திரும்பவும் ஹீரோ அந்த பார் இருக்க இடத்துக்கு போகிறான்.
இந்த தாட்டி ஹீரோ அதே ஜூஸை குடிச்சிருக்கும். திடீர்னு பார்த்தா இந்த தாட்டி அந்த பொண்ணு கூட வந்திருக்கா. அவளோ என்னடா நினச்சிட்டு இருக்க, என்னை பார்த்தா எப்படி தெரியுது, என்னை பார்த்தா அனிமல் மாதிரி தெரியுதான்னு கேட்க, கொரில்லா தான் ஆனால் ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்ல, இல்லை லயன் தான் ஸ்ட்ராங்கு அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி காமெடி அந்த இடத்துல பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் மாற்றி காமெடி பண்ணணும். ஹீரோ அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்கான், நாளைக்கு எப்படியா அந்த நெகோசியேஷனை கரெக்டாக முடிச்சாகணும் அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஐடியா வருது. ஹீரோ ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறா. இவ்வளோ காலையில் ஹீரோவை பார்க்க வர, ஹீரோவும் இன்றைக்கி எனக்கு கண்டிப்பாக இல்லை ஜெயிக்க முடியும் நம்பிக்கை இருக்குது, நம்ம டக்குன்னு போகலாம், ஏன்னா இன்றைக்கி நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம நெகோசியேஷன் முடிப்போம். நிஜமாவான்னு கேட்க 1 வாரம் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோ அதில் போனோடனே திரும்பவும் நீங்களா, நாளாக ஜாயின் பண்ண முடியாதுன்னு சொல்ல, ஹீரோ சிரிச்சிட்டு அப்போ ஒன்று யோசிச்சு பார்க்குறான். ஆமாம் அவங்களை எப்படி ஜாயின் பண்ண போகிறதா இருக்குது அப்படின்னு ஹீரோ ஒரு கையில் ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்து இதை படிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறான். எனக்கு இருக்க புரியலையே, ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ரேஷன் ஸ்ட்ராங் ஹோல்ட் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அப்படி என்னென்னா ஒரு பெரிய கம்பெனிக்கிட்ட ஒரு சின்ன கம்பெனி போனால் பார்த்தா நிறைய சின்ன கம்பெனி போனால் அந்த பெரிய கம்பெனி கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறது ஹீரோ சொல்கிறான். அதுக்கேற்ற மாதிரி ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு ஹீரோ அவங்ககிட்ட கேட்க, அவர் இதெல்லாம் முடியாது, எனக்கு இல்லை என்ன கிடைக்கும்னு யோசிக்க, ஹீரோவும் இவர் லாஜிக்கலாக திங்க் பண்ண மாட்டேங்கன்னு புரிஞ்சுட்டு, ஓகே நான் அதை சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும், உங்கள் பொண்ணையே வர சொல்கிறான் அப்படின்னு டீமன் லார்டோட பொண்ணு மாதிரி இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஓகர் கிங்கோட பொண்ணு, அவளும் போய் எல்லாத்துக்கிட்டையும் கேட்கும்போது அவளும் எல்லோரும் இதுக்கு சரின்னு தான் சொன்னாங்கப்பா. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவர் எனக்கு தெரியும், ஆனால் இப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை. ஒரு காலத்தில் வேணால் நீங்கள் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம், அப்போ நான் சந்தோஷமாக இருந்தேன், ஆனால் இப்போ நம்ம அப்படி கிடையாது, இப்போ நீங்கள் வீக் ஆகிட்டீங்க. அதுவும் இல்லாமல் டீமன் லார்டோட ஆர்மியில் ஜாயின் பண்ணால் நம்ம மக்களும் நல்லா இருப்பாங்க. இது ஒன்றும் நீங்கள் ஜாயின் பண்ணலை, நம்ம பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம், 2 பேரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிப்போம், ஈவன் நீங்கள் அங்கேயும் சீஃபாக தான் இருப்பீங்க. சரி ஆன்சரை நான் யோசிச்சு சொல்லுன்னு சொல்ல, ஹீரோ ரொம்ப நன்றி அப்படின்னு ஹீரோ அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. ரொம்ப நன்றி ஃபாதர் அப்படின்னு அவ்வளோ சொல்லிட்டு போக, இங்கே இருக்க நம்ம ஓகர் கிங்கும் என் பொண்ணு ரொம்ப வளர்ந்துட்டா அப்படின்னு சொல்கிறான். 1 வாரம் கழிச்சு காட்டுறாங்க. அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு அப்படின்னு ஹீரோட சொல்ல, ஹீரோ எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்குது, என்ன பண்ணுறனே தெரில, இதை எப்படி முடிக்கணும்னு தெரில அப்படின்னு சொல்ல, நீ நல்ல வேலை பண்ண, டீமனில் அவனை செலக்ட் பண்ண நல்லது தான் அப்படின்னு நினைக்கிறேன், அதுக்குன்னு நான் உன்னை பாராட்டலன்னு நினச்சக்காதான்னு ஹீரோ சொல்ல, திடீர்னு யாரோ கதவை தட்டுறாங்க. போய் பார்த்தா ஓகரோட பொண்ணு. அவள் பார்த்தீங்கன்னா, நீ ரொம்ப நன்றி, நீ பண்ண உதவினால தான் என்னோடய ஃபாதர் இப்போ நல்லவராக மாறினார், அதுவும் இல்லாமல் இப்போ எங்கள் ஓகருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுட்டு எல்லாமே தருவோம் அப்படின்னு சொல்ல, ஓகே எனக்கும் அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறான். இவரும் நீ என்ன வேணால் கேளு நான் சொல்கிறேன்னு சொன்னேன். இல்லை இப்பொழுதுக்கு எது வேணான்னு ஹீரோ சொல்லிவிட்டு அவட்ட கை கொடுத்து அவள் கை கொடுக்க மாட்டேங்கிறா. அடுத்தது ஹீரோ எப்படியோ இந்த நெகோசியேஷனை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, டீமன் லார்டும் உனக்கு இன்னும் பெரிய வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல இந்த எபிசோடு முடிஞ்சு கைஸ். ஓகே நாளைக்கு ஒரு நல்ல எபிசோடோடு உங்களை பார்க்குறேன். அதுவும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சில இடத்துல லாஜிக் மிஸ்டேக் இருக்கும். ஈவன் என்ன சொல்கிறது, ராஜா சேரில் ராஜா மாதிரி உட்காரோம், அது நான் எப்படி சொல்கிறது, பிஜிஎம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், பிஜிஎம்மோட நல்லாயிருக்கும், பட் நான் அதை வாய்ஸ் ஓவர் கொடுத்தா தான் உங்களுக்கு அது புரியும். அப்போ தான் அந்த ஓகர் அப்படிங்கிறவனோட அந்த பவர், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அவனோட அந்த லீடர்ஷிப்லாம் உங்களுக்கு புரியும். அதனால தான் நான் அப்படி சொன்னேன். அதே மாதிரி நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பபாய்.